हरे कृष्णा श्रीमद् भगवद्गीதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 21 வேதா விநாசினம் நித்யம் ஏனம் அஜம் அவ்யயம் கதம்ஷ புருஷக பார்த்த கம் காதயதி ஹந்திகம். இப்போ ஆத்மாவும் அழிவற்றது, நித்தியமானது, பிறப்பே இல்லை, அதுக்கு இறப்பும் இல்லை, மாற்றம் என்பது இல்லவே இல்லை. யார் ஒருவர் இது தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கொல்லப்படுவதோ கொலை செய்ய காரணமாவதோ எப்படி ஆகும்ட்டு அர்ஜுனர்கிட்ட எடுத்து உரைக்கிறாங்க கிருஷ்ணர். ஏன்னா போரில் தன்னோட சொந்த உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாருமே இறந்துருவாங்கன்ட்டு நான் எப்படி அந்த போரில் நான் ஜெயிச்சாலும் எல்லாரையும் அந்த கொன்னுட்டு நான் சந்தோஷமாக இருக்க முடியும்னா இருக்க முடியாது, அதனால் நான் எப்படி கொல்லப்படுவேன்னு அர்ஜுனர் கேள்வி கேட்குறாங்க கிருஷ்ணர்கிட்ட. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் அதை பக்குவமான உபயோகம் இருக்குது. இந்த பூர்ண அறிவியல நிலை பெற்று இருக்கிறவங்க எதை எங்கு உபயோகிப்பதோ அதன் தகுந்த உபயோகம் கிடைக்குது என்பது தெரியும். அதே போல தான் வன்முறைக்கும் ஒரு உபயோகம் உண்டு. ஏன்னா அங்கே திரௌபதிக்கு வன்முறை நடந்தது, அங்கே எல்லாருமே சபையில் நோக்கிட்டே தான் இருந்தாங்க. அதை இந்த வன்முறையை எப்படி உபயோகப்படுத்துவது என்பது அறிவுடைய நபரை பொறுத்தது. நீதிபதி கொலை குற்றம் செய்தவர்க்கும் மரண தண்டனை விதித்தவர்க்கும் அவரை குறை சொல்ல முடியாது. அதனால தான் நீதி நெறிகளின் அடிப்படையில் தான் குற்றவாளியின் மீது வன்முறையை உபயோகிக்கிறாங்க. இப்போ மனித சமுதாயத்தின் சட்ட புத்தகமான மனு சம்ஹிதையில் கொலை செய்தவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தான் அவங்க தான் செய்த தவறு மாபெரும் பாவத்திற்கு மறுபிறவியில் கஷ்டப்பட மாட்டாங்க. அதனால தான் கொலையாளியை மன்னர் தூக்கிலிடுவது நன்மை தரும் செயல்தான். அதே போல் போர் புரிவதற்கான கட்டளை கிருஷ்ணரால் இடப்படப்படும் போது அதே போல் வன்முறை உன்னத நீதிக்காகன்னு நம்ம முடிவு செய்யணும். கிருஷ்ணர் சொல்கிறாங்க, நீ அங்கே கொலை செய்யலை, அது என்னால் நியமிக்கப்பட்டு சின்ன ஒரு கருவியாக மட்டும்தான் நீ இருக்க, அது நான் செய்பிக்கிறது நான் தான்ட்டு கிருஷ்ணர் அங்கே சொல்கிறாங்க. கிருஷ்ணருக்காக போர் புரிவதன் மூலம் இழைக்கப்படும் வன்முறையே இல்லை. ஏன்னா ஆத்மா எந்த சூழ்நிலையும் கொல்லப்பட முடியாதது. மேலும் நீதியை காப்பதற்காக வன்முறையும் அனுமதிக்கப்படுது. இதனை நன்கு அறிந்த அர்ஜுனர் கிருஷ்ணரின் அறிவுரைகளை பின்பற்றியாகணும். அறுவை சிகிச்சையானது நோயாளியை கொல்வதற்கு இல்லை, குணப்படுத்துவதற்காக தான். அதனால தான் அர்ஜுனனால கிருஷ்ணரின் கட்டளைப்படி நடைபெறும் இந்த போர் முழு அறிவுடன் நடக்கப் போவதால் எந்தவித பாவ விளைவிலும் இதுக்கு சாத்தியமே இல்லை. 22 ஸ்லோகம். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருணாதி நரோ பராணி ததா சரீரணி விஹாய ஜீராண்ய அஞ்ஞானி சம்ஞானி நவானி தேஹி. தனிப்பட்ட இந்த அணு ஆத்மாவின் உடல் மாற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மைதாங்க. இதயத்திலிருந்து வரும் சக்தியின் உற்பத்தி தானத்தை விளக்க ஸ்தானத்தை விளக்க இயலாத போதிலும் ஆத்மா இருப்பதை நம்பாதவர்களான இந்த நவீன விஞ்ஞானிகளும் கூட குழந்தை பருவத்திலிருந்து மாணவ பருவத்திற்கும், மாணவ பருவத்திலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும் உடல் தொடர்ந்து மாறுவதை ஏற்க வேண்டியதுதான். முதுமைக்கு பின் இந்த மாற்றம் வேறு எந்த ஒரு உடலுக்கும் மாற்றப்படுது. அதாவது முதுமைக்கு பிறகுனா இறந்த பிறகு அந்த ஆன்மா வேற உடலை உடுத்தோம். இது எப்படி இப்போ நம்ம டெய்லி குளித்த உடனே ஒரு உடையை நம்ம மாற்றுறோமோ அதே போல் இறந்த பிறகு அந்த ஆத்மா வேறு உடையை உடுத்தோம். இது முன்னரே வேறொரு ஸ்லோகத்திலையும் விளக்கப்பட்டிருக்கு. இப்போ தனிப்பட்ட இந்த அணு ஆத்மா மற்றொரு உடலுக்கு மாற்றம் அடைவது இந்த பரமாத்மாவின் கருணையாலே தான் சாத்தியமாகுது. ஒரு நண்பர் மற்றொரு நண்பரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதை போல இந்த பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணரை குறிக்குது. அணு ஆத்மாவின் விருப்பங்களை பூர்த்தி செய்கிறாங்க. இந்த முண்டக உபநிஷத்தை ஸ்வேதாதசவர வேத நூல்களையும் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் ஒரே மரத்தில் அமர்ந்திருக்கும் ரெண்டு தோள பறவைகளுக்கு ஒப்பிடுறாங்கங்க. நம்ம தான் ஆத்மா, நமக்குள்ளே தான் அந்த பரமாத்மா இருக்கிறாங்க. இது ரெண்டு ஒரு தோள பறவையாக ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த பறவையில் ஒன்று தனியணு ஆத்மா,
நம்ம ஆத்மா மரத்தின் கனிகளை சாப்பிடுது. மற்றது தான் கிருஷ்ணர் தனது தோழனை வெறுமே நோக்கி கொண்டிருக்குது. கிருஷ்ணரை வந்து பார்த்துட்டே இருக்காங்க. குணத்தால் ஒரே மாதிரியான இந்த 2 பறவைகளும் ஒரே பறவை ஜட உடல் என்னும் மரத்தின் பழங்களால் கவரப்பட்டிருக்கு. மற்ற பறவையோ தனது நண்பரின் செயல்களை வெறுமே நோக்கி கொண்டிருக்குது. கடவுள் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்காங்க. கிருஷ்ணர் சாட்சி பறவை என்ன, அர்ஜுனன் உண்ணும் பறவை. அவர்கள் நண்பர்களே என்று இருந்தாலும் கூட அவர்கள் ஒருவர் எஜமானரும் மற்றொரும் சேவகானார். எஜமானர் வந்து கடவுளை குறிக்குது, மற்றவர் சேவகர்னா அர்ஜுனரை குறிக்குது. இந்த உறவினை அணு ஆத்மா மறந்து விடுது. மரம் விட்டு மரம், உடல் விட்டு உடல் என்று அவங்க தனது நிலையை மாற்றிக்கொள்வதற்கு காரணமாகுது. இந்த ஜீவ பறவை ஜட உடல் என்னும் மரத்தில் ரொம்ப கடினமாக போராடி கொண்டிருக்குது. இருந்தாலும் அறிவுரைகளை பெறும் நோக்கத்துடன் தானே முன்வந்து கிருஷ்ணரிடம் சரணடைந்த அர்ஜுனனை போல தொண்டனான ஜீவ பறவை தனக்கு அருகில் உள்ள பறவையை உன்னத ஆன்மீக குருவாக ஏற்கும்போது உடனடியாக எல்லா கவலைகளிலிருந்து அவங்க விடுபடுவாங்க. முண்டக உபனிஷத்தில் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் 2மே இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. 2 பறவைகளும் ஒரே மரத்தில் இருந்தாலும் உண்ணும் பறவை மரத்தின் பழங்களை அனுபவிக்கிறது என்பதால், அதாவது உண்ணும் பறவைனா இந்த உடலை வந்து நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோங்க. இந்த கவலையாலும் ஏக்கத்தாலும் பீடிக்கப்பட்டிருக்கோம். இருந்தாலும் பகவானான தன் நண்பரை நோக்கி நம்மளுடைய பரமாத்மா ஏதாவது ஒரு வகையில் தனது முகத்தை திருப்பி அவரது புகழை புரிந்து கொண்டோன்னா துக்கத்தில் உள்ள இந்த பறவை வந்து உடனே எல்லா கவலைகளிலிருந்தும் விடுபடுது. தனது நித்திய நண்பனான கிருஷ்ணரை நோக்கி இப்போ முகம் திருப்பியுள்ள அர்ஜுனர் அவரிடமிருந்து பகவத்கீதையை புரிந்து கொண்டு வர்றாங்க. இப்படி கிருஷ்ணரிடமிருந்து கேட்பதன் மூலம் அவரது உன்னத பெருமைகளை தெரிந்து கவலையிலிருந்து விடுபட முடியும். இப்போ வயதான தாத்தா மற்றும் ஆசிரியரின் வயதான தாத்தா வந்து இங்கே பீஷ்மரை குறிக்குது, ஆசிரியர் துரோணரை குறிக்குது. மற்றும் உடல் மாற்றத்திற்காக கவலைப்பட வேண்டாம்னு அர்ஜுனர் வந்து இங்கே பகவானால் அறிவுறுத்தப்படுறாங்க. அவரது உடல்கள் அறப்போரில் கொல்லப்படுவதாலும் பல பிரிவுகளில் செய்த செயல்களின் விளைவுகளிலிருந்து அவங்க உடனேயே தூய்மை பெறுவாங்க. அதனால தான் அர்ஜுனன் வந்து மகிழ்ச்சி அடையணும். இதுக்காக யாகத்திலோ அறப்போரிலோ தனது வாழ்வை இழப்பவங்க உடல் சார்ந்த விளைவுகளிலிருந்து விடுபட்டு உடனே உயர் வாழ்விற்கு, அதாவது அந்த ஹையர் சோல் ஏற்றம் பெறுறாங்க, முக்தி பெற்று. அதனால தான் அர்ஜுனனின் கவலைக்கு காரணமே இன்னைக்கு இடமே இல்லைங்கன்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறாங்க அர்ஜுனர்கிட்ட. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.